சொத்து வரி கட்டல அப்படின்னா பொதுவா நோட்டீஸ் குடுப்பாங்க, சீல் வைப்பாங்க. அதிகபட்சமா போச்சு அப்படின்னா சொத்த வந்து ஜப்தி பண்ணுவாங்க. ஆனா, ஒரு புதுவிதமான முறைய கையாண்டு 20 வருஷமா கட்டாம இருந்த சொத்து வரிய கலெக்ட் பண்ணியிருக்காங்க தஞ்சாவூர் மாநகராட்சி நிர்வாகம். எப்படி தான் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தஞ்சாவூர் சீனிவாசன் பிள்ளை சாலையில அமைஞ்சிருக்கிறது தான் ஒரு பிரபல தனியார் வளாகம் ஒண்ணு. இந்த வளாகத்துல கிட்டத்தட்ட 80 கடைகள் இருக்கு. ஆனாலுமே வந்து இந்த வளாகத்தினுடைய உரிமையாளர் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக சொத்து வரிய வந்து செலுத்தாமலே இருந்திருக்காங்க. தஞ்சாவூர் மாநகராட்சி நிர்வாகம் எவ்வளவு முறை சொல்லியுமே நோட்டீஸ் கொடுத்துமே வந்து அந்த காம்ப்ளெக்ஸினுடைய உரிமையாளர் எந்த ஒரு விதமான சொத்து வரியுமே வந்து திருப்ப செலுத்தாமலே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல கோபமுற்ற மாநகராட்சி நிர்வாகம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு நூதனமான முறையை கையாண்டிருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸினுடைய முன்பக்க நுழைவு வாசல்ல வந்து ஒரு மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை வண்டியை நிறுத்தியிருக்காங்க. அந்த காம்ப்ளெக்ஸினுடைய இன்னொரு புற நுழைவு வாயில்ல குப்பையை கொண்டு போய் கொட்டியிருக்காங்க. அந்த வழியாக கடந்து செல்லும் மக்களுக்கு இதை பார்க்கும் பொழுது முகசுளிக்கும் வகையில் இருந்திருக்கு. அதனால அவர்களுடைய வியாபாரமும் வந்து அதிகப்படியா பாதிச்சிருக்கு. எந்த ஒரு மக்களுமே வந்து அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள வரவும் இல்ல, போகவும் இல்லை. இதனால அவருடைய வியாபாரம் பாதிச்ச நிலையில ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையை இழந்து அந்த காம்ப்ளெக்ஸினுடைய உரிமையாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவசரமா 5 லட்சத்துக்கு வந்து செக் போட்டு மாநகராட்சிக்கு போயிட்டு இந்த செக் புடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதற்கு பிறகுதான் மாநகராட்சி நிர்வாகத்தினர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்திற்கு விரைந்து வந்து அந்த குப்பைகளையும் குப்பை வண்டியுமே அகற்றியிருக்காங்க. இது தொடர்பா மாநகராட்சி நிர்வாகம் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இனிமேலும் யாராச்சும் சொத்து வரியை செலுத்தாம இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்டயும் இந்த முறையை தான் நாங்க வந்து கையாள போறோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. தஞ்சாவூர் மாநகராட்சி நிர்வாகம் சொத்து வரியை வசூலிப்பதற்கு இப்படி ஒரு புதுவிதமான முயற்சியை கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு சமூக வலைதளம் முழுக்க ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு.